இந்த பாடலுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் முன்னாள் தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா ராஜா அவர்கள் சார்பாக இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி வாழ்த்தியிருக்கின்றார்கள். அன்பு உள்ளங்களுக்கும் கைதட்டி நாடகங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கூடிய உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கூடிய அனைவருக்கும் நன்றி கலந்த அன்பு வணக்கம். யார ஒரு மண்டை மேல கொண்ட மேல பூவு காதல கொட்ட கையில வச்சிருப்பது கட்ட. ஐயாவுக்கு 2 தான் மிச்சம், கொட்டையும் கட்டையும் தான் மிச்சம். இல்ல ஏதோ பழையதுன்னு ஒரு பேக்கு நிறைய வச்சிருக்கேன், அதான் எனக்கு மிச்சம். மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரையா, மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரையா, அந்த அறையா எடுத்து குறையா. பாவம் நீங்களும் 10 மணிலேருந்து எடுத்து வச்சுக்க, அவங்க 11:30 தான் விட்டாங்க. ரொம்ப சிரமத்தில் இருக்கு, நீங்க போய் ஒண்ணு கிடைச்சிருவாங்க. நான் பேசிக்கலாம், போய் வரலாம். அவரா நான் பார்த்துக்கிறேனே. இங்க எது நடந்தாலும் சரி, இருங்க நீங்க 4 பேர் வரப்படாது. எதை பார்க்க போறீங்க? சரக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க? என்ன சரக்கு? தான் கிளம்பிட்டீங்கல்ல. நீங்க கேட்கிற சரக்குல என்கிட்ட கிடையாதுங்க. நான் கேட்கக்கூடியது, நான் வச்சிருக்க சரக்கு மிகவும் போதை ஊற்றக்கூடியது. நான் அப்புறம் எந்த சரக்கு ஏற்றக்கூடியது? நீங்க எந்த சரக்கு கேட்கறீங்க? நான் உங்கள்ட்ட எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத சரக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மால இன்னைக்கு தேவையில்லாத பொருள். நான் சொன்னது அந்த சரக்கு தாயா, மனச்சரக்கு. எது? மனத்துக்குள்ள எவ்வளவு சரக்கு வச்சிருக்கீங்க உள்ள? அது என்ன சரக்கு தெரியுமா? முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய மதுச்சரக்கு. தமிழுக்கு நாடகம், தமிழுக்கு மதுவென்று அமுதென்று பேர், அமுதுக்கு மதுவென்று பேர். ஆக இந்த தமிழை கேட்டால் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் சிறப்பு வேற எந்த மொழிக்கும் கிடையாது. கவிஞன் சொல்லி இருக்காரு பாருங்க. சின்ன விஷயம்ங்க, இப்படி வாங்க. பெரிய விஷயமா கூட சொல்லுங்க, ஆனா இருக்கிறது கொஞ்ச நேரம், அதுக்குள்ள சொல்லுங்க. ஏன்னா சின்ன விஷயம் தான். சின்ன விஷயம்னா என்ன விஷயம்னா, இருவர் 2 பேருமே புலவர்கள் தான். ஒருவர் இளஞ்சூரியன், மற்றொருவர் முதுசூரியன். இருவருக்குமே என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? அதே அந்த முனிவருக்கும் வேலை. என்ன வேலை? 2 முனிவர் இருக்காங்க. அப்படி கேட்டுக்கிட்டாங்க ஒருவருக்கு ஒருவர். அப்படி கேட்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் என்ன சொல்றாங்க? பாட்டு பாடி அதன் மூலம் பரிசில் பெற்று பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட முதுசூரியன் இளஞ்சூரியன் இருவர்ல இளஞ்சூரியனுக்கு கண் பார்வை கிடையாது, முதுசூரியனுக்கு கால் கிடையாது. ஆக பார்வையற்றோர் ஒருவர், முடவர், கால் இல்லாதவர். இந்த கால் இல்லாதவரை இந்த பார்வையற்றவர் தோல்ல தூக்கி தான் போவாராம். போய் ஒவ்வொரு ஊரா சென்று பெரிய பெரிய செல்வந்தர்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இப்படி இடத்துல போய் பாடல்கள் பாடி, கவி பாடி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொற்காசுகள், காசை வச்சு, சம்பளத்தை வச்சு பிழைப்பு நடத்தினாங்க. இப்படிதான் பாருங்க. முக்காலை கையிலேந்தி 32 போகையிலே இக்காலை 5 தலை நாகம் ஒன்றிலிருந்து கடித்தது கான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். யாரு? அவர் தான் இளஞ்சூரியன். அதுக்கு முதுசூரியன் மேலே உட்கார்ந்துருக்காருல்ல, அவர் சொன்னாரு, பத்திரதன் புத்திரனின் மித்திரனின் சத்ருவின் பத்தினியின் கால் வாங்கி தேடா. சரியா போட்டார். விஷயம் எங்க வச்சிருக்கா பாத்தீங்களா? எதுல வச்சிருக்கா பாத்தீங்களா? அதான் சான்றோர்களுக்கு தான் தெரியும். கட்டாரே கட்டாரே காமருவர்னா. இவனுக்கு 2 காதும் கேட்காது, ஆனா கண்ணு தெரியும். மேல இருக்கவனுக்கு காது கேட்கும், ஆனா கண்ணு தெரியாது. இவனுடைய விஷயத்தை அவன் போட்டு உடைக்கிறான், அவனுடைய விஷயத்தை இவன் போட்டு உடைக்கிறான். எப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் உடைக்கவில்லை, இருவருக்குமே ஒருவரை ஒருவர் அடுத்தவரிடம் விட்டு கொடுக்காமல் தங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து வாழ்ந்தவர்கள் இல்லையா? அப்பேற்பட்ட என்ன விஷயம்னா, இந்த உடம்பு தளன்று விட்டால், வயது சென்று விட்டால் இந்த உடம்பெல்லாம் தான் சொல்ற வேலையை கேட்காது. நீ என்ன நினைச்சாலே 45 வயசு வரைக்கும் சரியா இருக்கும். ரத்தம் குறைஞ்சிருச்சு. முதல்ல என்ன குறையும் தெரியுமா? அஜீரண சக்தி, செரிமானம் குறைஞ்சிரும். அப்ப செரிமானம் குறையும் பொழுது மனுஷன் அளவா சாப்பிடணும். 25 வயசுல செஞ்ச சேட்டைய 45 வயசுல செஞ்சீங்கன்னா விளங்குமா? ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப மாட்டிக்குவான். அது பின்னாடி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சுதான் நடக்கணும். அப்படித்தானே போகணும். நெல்ல போட்டா நெல்லு விளையும். இருங்க, அப்போ தானே முளைக்கும், வேறையா முளைக்கும்? முளைக்காதுல. விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமா? முளைக்காது. வினை விதைத்தவன் வினை இருப்பான், திணை வைத்தவன் திணை இருப்பான். திணை விதைச்சாதான் திணையா இருக்க முடியும். ஒண்ணுமே இல்லாட்டி வெறும் கூரை அனுத்துட்டு போக வேண்டியது. அப்படியா? கூட நிக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் எங்க ஊர்ல கூறு. அப்படியா? அதான் இருக்கணும், வேற வழி இல்ல. மண்டை மேல கொண்ட மேல பூ, காதல கொட்டை, கையில செருப்பு கட்ட. விஷயத்துக்கு வரேன். வாங்க, படக்கணும் வாங்க. எதுல விட்டேன்?
2 முனிவர்கள் போனாங்கல்ல, சின்னவர் என்ன சொன்னாரு, மேல இருந்தவர் என்ன சொன்னாருன்னு விட்டீங்க. அதுல விட்டேன் இல்லையா? அப்போ அப்போ நீங்க விட்டா ரொம்ப புண்ணாய்க்கும், பார்த்து விடுங்க. இருங்க, அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஏன்னா புண்ணாகிற அளவுக்கு என்னுடைய வார்த்தை புண்ணாக பாயாது. புண் என்றால் எரிவில் புண் பாய்ந்தார் போல் அப்படி இருக்காது. என்னுடைய சொற்களை கேளுங்களே, நீங்க நல்லவரா மாறிடுவீங்க. இப்ப மட்டும் கெட்டவரா அந்த நடிக்கிறீங்க. கவிக்கு விளக்கத்தை சொல்லுங்க. அப்போ முக்காலை கையிலேந்தி மூவிரண்டு போகலைனா அதான் சொன்னேன். உடம்பு கேட்கலைனா துணைக்கு ஒரு கை கால் வேண்டும். அது என்ன கால்? அதுதான் கைத்தடி, ஊன்றுகோல். ஏன்னா ஊன்றுகோல் இவங்க எதுக்கு வச்சுக்கிட்டாங்க? ஏன்னா பார்வையற்றவர் போறாரு, அவர் வழி சொல்லுவார். மேல இருக்கவர் கால் இல்லாதவர் வழி சொல்லுவாரு, இவர் வழி கண்டு போவாரு. அப்ப வழி கண்டு போறதுக்கு ஒரு 3வது கால் ஊன்றுகோல் வேணும். அதான் முக்காலை கையிலேந்தி. 3வது காலான முக்காலை கையிலேந்தி. மூவிரண்டு போகையில, மூவிரண்டு எத்தனை? மூவிரண்டு 6. 6னா ஆத்து பக்கமா போகையில, மூவிரண்டு போகையிலே இக்காலை, இந்த காலை வேளையிலே 5 தலை நாகம். 5 தலை பாம்பாமுங்க. 5 தலை பாம்பு பாத்திருக்கீங்களா? பாம்பை பாத்திருக்கீங்களா? படத்துல தான் பார்த்திருக்கேன், நேரடியா பார்த்தது இல்ல. நேர்ல பாத்துறாதீங்க, பயந்துருவீங்க. நான் மட்டுமா, உலகமே பயப்படும். உலகமே பாம்பு படையே நடுங்கும். ஆமா. அப்போ 5 தலை நாகம் இந்த காலத்துல இருக்கான் பாருங்க. 5 தலை நாகம் ஒன்று எழுந்து கடித்ததான் அப்படின்னா, ஏன்னா இந்த முள்ளுக்கு பாத்தீங்களா, இந்த கருவேல முள் இருக்கும், 2 முள் இருக்கும். சீம கருவேலைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதுக்கு ஒரு முள்ளா இருக்கும், ஒரு முள்ளா இருக்கும், நீட்டமா இருக்கும். குத்துச்சுனா அவ்வளவுதான். ஆமா, அதனால ஒரு தலை தான். இந்த 5 தலைனா அதுதான் நெறிஞ்சு முள். நெறிஞ்சு முள் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து எண்ணி கூட பாருங்க, அதுக்கு 5 முட்கள் இருக்கும். 5 முள் இருக்கும். 5 தலை நாகம் எழுந்து கடித்தது கான். காலில் நெறிஞ்சு முள் குத்திருச்சுரா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, பத்திரதன் புத்திரனின். பத்திரதன் யாரு? அவர் தசரதன். 10 ரதங்களை ஒரே நேரத்தில் தேர் ஓட்டக்கூடிய தேர் ஊறக்கூடிய அப்படி கூட சொல்லலாம். அப்படி தேர் ஊறக்கூடிய ஒரே மன்னன் யாருன்னா அவன் தான் தசரதன். அதுல 10 ரதத்தை ஓட்ட முடியாது, வல்லமை உண்டுனாலதான் தசரத சக்கரவர்த்தி இல்லையா? அப்போ பத்திரதன் தசரதன். பத்திரதன் புத்திரனா யாரு? மகன் ராமன். ராமன் புத்திரனின் மித்திரன் யாரு? நண்பன். ஆமா, ராமனோட நண்பன் யாரு? எப்பவும் போல கூட பிறந்த தம்பி லட்சுமணனையும் சொல்லலாம், நண்பன் ஆஞ்சநேயரையும் சொல்லலாம். ஆஞ்சநேயர் சேவகன்க. ஆஞ்சநேயர் சேவகன். நண்பன் யாரு? பிரதிபலனான ரொம்ப பிரதானமா சொல்லக்கூடிய நண்பன் யாரா? சுக்ரீவன். நண்பன் சுக்ரீவன் தான் நண்பன் ராமனுக்கு. ஆக மித்திரனின் சத்ருனா எதிரி. யாரோட எதிரி? மித்திரனோட எதிரி யாரு? அவங்களோட அண்ணன் தான் வாலி. வாலி தான் அவனுக்கு எதிரி. அப்போ சத்ருவின் பத்தினி, ஏன்னா மனைவிக்கு கண்ணாட்டி பெண்ணாட்டி மனைவி இல்லால் இப்படியெல்லாம் இருக்கு பேரு. அதுல பத்தினின்னு ஒரு பேர் உண்டு. பொண்டாட்டிக்கு பத்தினின்னு ஒரு பேர் இருக்கு. அதான் உண்மை. அப்போ பத்தினினா வாலியோட மனைவி. சத்ருவின் மனைவினா அவன் தான், சத்ரு தான் எதிரி வாலி. வாலியோட மனைவி அவ பேர் என்ன? தாரை. அப்ப தாரையோட காலத்துக்கு என்ன செய்யும்? தாரையோட காலத்துக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? தரையா மாறிடுங்க. மாறிடுமா? ஆமா, தரை பேர்ல தாங்க காலை தூக்கணும். அதானே நீங்க தூக்கணும், சும்மா விட்டுருவாங்களா உங்களா? காலை தூக்கணும், நம்ம சும்மா இருப்பானா? காலை ஒடிச்சு போட்டுருவேன், வேற கதையை முடிச்சிடுவாங்க. ஆக தாரையில உள்ள துணைக்காலை தூக்கி விட்டா தரை. தரையில வச்சு தேய்டா சரியா போகும். சின்ன விஷயம்ங்க, சின்ன கவி விளையாட்டு. அதுதான் முத்தமிழுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே சொந்தம் அப்படின்ற காரணத்தாலே. யார் நீங்க? பேச்சுக்கு பேச்சு, பாட்டுக்கு பாட்டு, வீச்சுக்கு வீச்சு. தம்பி யாருன்னு கேட்டேன். அண்ணன் யாருன்னு கேட்டேன். தம்பி யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அண்ணன் யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அண்ணன் பெரியவரோ? தம்பி என்ன கூட பிறந்த குடல வந்து வச்சு பெண்கள் போடுறா கோண கொண்ட கோடாலி கொண்ட அர்த்தம் உண்டே. நீங்க போட்டிருக்கல அர்த்தம் உண்டான்னே. யாரு இது? மணிமகடமா, ஜடாமகடமா, பிரம்ம முடிச்சா இல்ல வரும்போது என்கிட்ட தலையில இடிச்சு காயம் வந்து கட்டு போட்டிருக்கீங்க. அர்த்தம் உண்டு. சொல்லு முண்டே. அர்த்தம் உண்டு. சொல்லு முண்டே. அர்த்தம் உண்டு. கேக்குறியா? அதானே கேக்குறேன். ஏன்னா தேவகணம், இது தேவகணம் முனிவர்களுக்கே உரித்தான ஒரு சொந்தம். இது எங்களுக்குள்ளே தேவகணம். முனிவரை பாக்குறேன் ஒவ்வொரு நாளைக்கு மொழுக்குன்னு மேல மட்டும் சரியா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொசர் இருக்காது. முனிவர் மாதிரியே இருக்க மாட்டாங்க. கைலாசநாதரை ஒரு இடத்துல நாரதர் வணங்கி இருக்காரு. அங்கே பார்த்தா தாடியோடதே இருப்பாரு. இருக்கா இல்லையா? தாடியோட முனிவர் மாதிரி தெரியும். மித்த ஆளுங்க மாதிரி இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு வந்த மாதிரி தெரியும். இருக்கட்டும். உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கந்தா, மசப்பிரியா கார்த்திகேயா. இருக்கா இல்லையா? அது ஆவியூர் கார்த்திகேயனா? அந்த கார்த்திகை இல்லைங்க, நான் முருகனை சொன்னீங்க. முருகப்பெருமான். ஏன்னா முருகப்பெருமான் மசப்பிரியானா மசையனாரு
அவங்களுக்காகத்தான் வந்திருக்காரு. ஆமா. அப்பேற்பட்ட கார்த்திகேயா கலகப்பிரியா நாரதா என்பார்கள் என்னை. நாரதன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமா. அப்படியே சுத்துறீங்க. கை வலி, கால் வலி, முழங்கால் வலி, மூட்டு வலி, காய்ச்சல், இருங்க, ஜலதோஷம், இருங்க. வாதம், ஓதம், பித்தம். இரியா நீங்க லேகிய வைக்க வந்திருக்கியா? பேரை கேட்டா நாரதன்னு சொல்லுங்க. என்னுடைய சிறப்புங்க. அதெல்லாம் சிறப்புலாம் எனக்கு சிறப்பு தெரியும். உண்ட. அதுல இருக்கு முண்டை விடுமுண்டை. ஏன் உண்ட? உங்களுக்கு பேரு நாரதர். ஆமா. என்ன தொழில் பண்ணுவீங்க? கலகம் எதை வச்சு? சொல்லாலதான். நாங்கெல்லாம் கல் எடுத்து கலகம் பண்ணுவோம். அட பாவி பயலே. கல்லாடத்துக்கு கலகம் பண்ண என்ன? நாங்கெல்லாம் கம்பு எடுத்து கலகம் பண்ணுவோம். நான் அன்பால கலகம் பண்ணுவியா? அப்படியா? நான் கத்தி எடுத்து கலகம் பண்ணுவேன். கத்தி எடுத்து நான் புத்தியால பண்ணுவியா? நாங்க அருவாள் எடுத்து கலகம் பண்ணுவோம். பாவி பயலே. அருவாள் எடுத்து கலகம் பண்ண என்ன ஆகும் தெரியுமா? எங்களுடைய கலகே கலகம் ஓடுமியா? ஆனா நான் அறிவால கலகம் பண்ணுவியா? உங்க கலகம் எப்படி முடியும்? நன்மையில முடியுமியா? எங்க கலகம் அப்படி எல்லாம் முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாதி செலவு பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போய் சொல்லியும் கேட்காம அங்க டவுசர் கிழிஞ்சாத்தான் வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டு தகத்து ஒரே இழுவை இழுத்து ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் முடியும். ஏன்னா 1.25 ரூபாய்க்கு பெறாத வரப்பு. அந்த வரப்புக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடைசியில எங்க போய் முடியும்? தலையில முக்காடு போட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் உட்கார்ந்துருப்பேன். செலவழிச்சு மனம் வந்ததான் மிச்சம். 2 பேரும் வித்திருப்பாங்க. விட்டு கொடுப்பார் கெட்டு போக மாட்டார். பாருங்க, கெட்டு போனா விட்டு தர மாட்டேன். தர மாட்டேன். ஏன்னா மனதே கெட்டு போயிருதுல. ஆமா. அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைத்தாலே தான் கெட்ட பிறகுதான் அடுத்தவனை கெடுக்க முடியும். ஏன்னா மனதால கெட்டு விடுவான். விஷயம் இருக்கு. ஏன்னா நல்லவனுக்கு தான் கெட்டவன் என்ற மறுமுகம் உண்டு. கெட்டவனுக்கு நல்லவன் என்ற மறுமுகம் இருக்க போதா? ஆண்டவன்ட்ட பாத்துக்கிட்டு இருப்பேன். நீ எப்ப கடை போறியோ அப்பவே அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதான் விஷயமே. உங்க பேர் நாரதர். உங்க அப்பா பேரு வேதஜோதி பிரம்மா. என்ன தொழில் பண்றாரு? படைக்கின்ற வேலை. எதை படைக்கிறார்? 84 லட்சம் ஜீவபாதங்களையும் இந்த உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவபாதங்கள் என் தந்தை தான் படைக்கிறார். எல்லாத்தையும் படைக்கிறார். ஆமா. ஆட்டை படைச்சது எங்கப்பா? மாட்டை படைச்சது எங்கப்பா? கோழியை படைச்சது எங்கப்பா? ஏன் குஞ்சை படைச்சது? ஏய், நான் ஒரு கோழி குஞ்சு வளர்க்கறேன், கருங்குஞ்சு. அதுக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? எங்கப்பா தாயா? உங்களை படைச்சது எங்கப்பா? என்னைய படைச்சது எங்கப்பா? எங்க போய் வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தாரு? அப்பேட்ட போய் கேளு. இல்ல கையில உடிச்சிட்டு திண்ணையில படுத்திருந்தாரா? உங்க அப்பேட்ட போய் கேளியா? உங்க போய் படைச்சா எங்க போய் எங்க போனாரு? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? சுருக்கமா சொல்லுங்க. உன்னுடைய தாய் நிலம் போன்றவள். உன்னுடைய தந்தை விவசாயி. அதை உழுது பயிரிட்டு விவசாயம் செய்யக்கூடியவன். நிலத்தை உழுகுறது எங்க அப்பன், தண்ணி வாசுறது எங்க அப்பன். ஆமா. ஆக உலகறிஞ்சு செஞ்சது உங்க அப்பன். என்ன கதவை திறந்து விட்டுட்டா? இருங்க, யாருக்கும் தெரியாம செஞ்சது எங்க அப்பனியா? களவாணி பையன். ஏய், ஆமா, யாருக்கும் தெரியாம செஞ்சா ககனமா இருக்கமாயா? என்னுடைய தந்தையின் அனுகூலம் இல்லாமல், அனுக்கிரகம் இல்லாமல் நீங்களும் வாழ முடியாதியா? இங்க இருப்பது அண்டம். இருங்க, உழுது தண்ணி வாசுறது மட்டும்தான் உங்க அப்பன். அதுல விதைய போடுறான் பாரு, அது எங்க பண்ணியா? அப்ப உங்க அப்பன் விதையா வாரி. விதையா வாரியா? ஆமா. என்னங்க அப்படி சொல்றீங்க? விதையா வாரி தான் விதை விப்பாரு. வியாபாரி கிடையாதுங்க, உலகத்துக்கே வியாபாரி. ஆமா. இருக்கட்டும். உங்க அம்மா பேரு கலைவாணி. தட்டுவாணி. யாரு நீ? தட்டுவாணி மகன் நான் சொல்றேன். அமர்ந்த வாணி. ஆகையினாலே கலைவாணி நாமகள். உங்க அம்மா தட்டுவாணின்னு ஊருக்கே தெரியும். அசிங்கமா பேசினா எனக்கு பிடிக்காது. ஏன் செஞ்சா தான் பிடிக்குமா? தட்டுவாணி மகன் பிடிக்காதா? உங்க அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அமைதியா இருப்பேன், பட்டுன்னு அடிச்சு விடுவேன். சொல்லால எல்லா செவரும் சொன்னா படிச்சாச்சு. அடுத்த சீசனுக்கு பாப்போம். நீங்க அடிக்கிறதெல்லாம் வேற வழி இல்ல. உங்க அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல? எல்லாரும் அங்கதான் போகணும். உங்க அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல? என்ன பேரு? ஆரஸ்வதி. சரஸ்வதியா? மாத்திட்டாங்க போல் இருக்கு. ஆமா. உங்க சொந்த வந்த போற உங்களுக்கு தெரியும். ஆமா. இந்த சிரிஞ்சி மலை தூக்கிட்டு போனார்ல இன்ஜினியர், அவருக்கு தெரியுமா? சிரஞ்சீவி மலை இன்ஜினியர் தூக்கிட்டு போனாரா? அப்ப கொத்தனார தூக்கிட்டு போனாரு. சஞ்சீவி மலையை தூக்கிட்டு போனா ஆஞ்சநேயரியா அப்படின்னு மாத்திட்டாங்களா? மூதாதையர். எப்ப மாத்துனாங்க? சொல்லவே இல்ல. ஆமா, உன்கிட்ட சொல்லிட்டு தான் மாத்துவாங்க. தவறா சொல்லாதயா. இப்ப தெய்வத்துல நீங்க வர்றீங்க. ஆமா. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆமா. நேத்து நடந்தது தெரியும்ல, இன்னைக்கு நடக்கிறது தெரியும்ல, நாளைக்கு நடக்கிறது தெரியும்ல. உங்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? ஆமா, எனக்கும் தெரியும். என்ன தெரியும்? நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு தெரியும். என்ன தெரியுமியா? நாளைக்கு என்ன நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். என்னையா தெரியும் சொல்லியா? நாளைக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், மனுஷன் நடப்போம். சரி, நீங்க என்ன செய்வீங்க? நாளைக்கு என்ன நடக்காது? என்ன நடக்காது? போஸ்ட் மரம் நடக்காது, புளிய மரம் நடக்காது, கட்டி வச்ச கட்டடம் எதுவுமே நடக்காது. நான் என்ன உள்ள போயிருவா? போய் சிரிச்சிட்டு வரேன். நடக்கும் நடக்காதுங்கிறது தானே வித்தியாசம். நடக்கும் என்பார் நடக்காது என்பார் நடந்துவிடும். இன்னைக்கு எல்லாம் காசு இருந்தா எல்லாமே நடக்காது. பணம் இருந்தா இன்னைக்கு எல்லாமே நடக்குது. பணம் இல்லாட்டி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. அதெல்லாம் அந்த காலம். முன்னதாக சொன்னேன், அந்த பணத்தை தருவதற்கு ஒரு மனிதன் வேண்டும். ஆமா, இருக்கா இல்லையா? இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது மண்ணுல குண்டுசில குத்துனது மாதிரி. ஆனா செலவு பண்றது பலூன்ல ஓட்ட போடுறது மாதிரி. மனுஷன் சேமிப்போடு தான் வாழ முடியும். ஏன்னா காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த பையடா, மாயவனார் குயவனார் செய்த மண்பாண்ட ஓடடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்க, பிறக்கும் போது அது மண்ணு சொன்னேன். இந்த காது கண்ணு மூக்கெல்லாம் வச்சு அதுல சில பிசுறு மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆமா, எச்சம் மண்ணுவாங்க. அது பேரு
எச்ச மண்ணு, மிச்ச மண்ணு அது எச்ச மண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மண்ணுக்கு ஏன் ஒப்பிட்டாங்க மனிதனோட உடம்ப? இது மண் மாதிரி தான். இந்த 9 வாசல் இருக்கு, 9 வாசலையுமே காற்று அடைச்சு வச்சிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. அதுக்கு மேலாக பாருங்க, இந்த மண்பாண்டத்துக்கு மனிதனுக்கு உள்ள ஒற்றுமை என்னன்னா, இந்த மண்பாண்டத்தை போலதான் இந்த உயிர் அப்படின்ற காரணத்தினாலே இறுதியில் போகும்போது 3 ஓட்டை மறைஞ்சிரு. இறுதியில் போகும்போது அந்த ஓட்டை திறந்து வைப்பதன் காரணமாக தத்துவமாக 3 ஓட்டை போடுறது கொல்லிப்பானையில. அது இடுகாட்டுல. ஆமா ஆமா, அப்படிலாம் காரணம். அது காரணம் நிறைய இருக்கு சாமி. நீங்க மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா, நான் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கேன். திண்டுக்கல்ல இருந்து என்ன வந்திருக்கீங்க? வேலைக்கு வந்திருக்கேன். என்ன வேலை? இங்கதான் புடுங்குற வேலை. என்னத்தை புடுங்குவீங்க? உங்க வாயில எவ்வளவு வசனத்தை புடுங்கி இருக்கேன், எவ்வளவு வார்த்தையை புடுங்கி இருக்கேன். என்ன வார்த்தை? இன்னும் 2 மட்டும் புடுங்குறேன். நான் வேணா வாயில வைக்கவா? நான் கொடுத்துதான் பழக்கம், வாங்கி பழக்கமே இல்லங்க, கிடையாது. வார்த்தையை வைக்கிறேன். இவ்வளவுதான் வாங்கிட்டு எனக்கு தான் வச்சு இருக்கேன். பழக்கமுங்க. பொறுங்க, அவசரப்படாதீங்க. இல்ல அவசரப்பட மாட்டேன். இப்ப நிதானம். மதுரைக்கு சிறப்பு. மனிதனுக்கு தானத்தில் சிறந்தது நிதானம். அதுதான் முதல்ல அவசியம். அதனால பதட்டப்படக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? ரத்த தானம் சிறந்தது, அன்னதானம் சிறந்தது, கன்னிகாதானம் சிறந்தது, பூதானம் சிறந்தது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டாலும் இத்தனை தானமும் செய்வதற்கு கோதானம், கண்தானம், இத்தனை தானங்கள் இருக்கு. 36 தர்மம் இருக்கு. மதுரைக்கு சிறப்பு சித்திரை திருவிழா. ஆமா, இந்த இந்த சித்திரை திருவிழாவுல வருஷம் அழகர் ஆத்துல இறங்குறார். சரி, எதுக்காக ஆத்துல இறங்குறார்? ஏன்னா அவர் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணுமா? தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்காக வராரு அப்படின்னு எல்லா பேரும் பேசுவாங்க. ஆனா முக்கியமான கதைக்குன்னா சுதபஸ் முனிவர்னு ஒருவர் அவரு இந்த குளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த துர்வாச முனிவர் இருக்கிறதுலே கோபக்காரர். துர்வாச முனிவர் இருக்கிறதே கோபக்காரர். ஏன்னா எல்லா முனிவர்களுக்குமே சொல்லுவாங்க, முனிவர்கள் சாபம் கொடுத்துருவார்கள். அவ்வளவு சீக்கிரம் யாரும் சாபம் கொடுக்க மாட்டாங்க. சாபத்தை கொடுத்தால் தன்னுடைய தபோ வலிமை குறையுமா? ஒவ்வொரு சாபத்துக்கும் அந்த சாபத்துக்கேற்ற பலன் குறையுமா? ஆனால் துர்வாச முனிவருக்கு மட்டுமே சாபத்தை கொடுக்க கொடுக்க தபோ பலன் அதிகரிக்குமா? அப்பேற்பட்ட வல்லமை பெற்றவர் அவர், அந்த வரம் பெற்றவர் அவர். அவர் வரும் பொழுது இந்த சுதபஸ் முனிவர் என்ன செஞ்சிருக்காரு? அவரை கண்டுகொள்ளாமல் வணங்காமல் இருந்திருக்காரு. ஏண்டா மடப்பளே, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? ஏண்டா இழுச்சாப்பல, ஏண்டா மொன்னப்பல, எவ்வளவு பெரிய வரம் கொண்ட முனிவர் நான் வர்றேன். இரியா, நான் சொல்றேன்னா நீ சொல்றியா அப்படின்னு அவர் நினைக்கிறார். நான் சொல்லுவேல, சொல்லணும்ல. முந்திரவே முந்தமுல முடிச்சவைக்கு முந்திர மாதிரி ஏன் முந்திர நீ? நான் சொல்லுவேல, அவசர புத்திக்கு பிறந்தவனே நீ அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆனா இவர் எதையுமே பதில் சொல்லல, பேசாம தான் இருக்காரு. அப்ப இருக்கும் பொழுது மண்டு கொம்பால் இருந்தனாலே, தவளை மாதிரி இருந்தாலே மண்டு கொம்பாக போக கடவுது. இன்னையோட நீ தவளையா போடி, நீ தவளையா போயிரு, நீ மண்டுகமா போ அப்படின்னு சாபத்தை கொடுத்துறாரு. அப்ப சாப விமர்சனை கேட்கும் பொழுது அப்பதான் சொல்றாரு, ஆதிநாராயணன் கள்ளழகராக தோற்றுவிப்பார். அப்பொழுது அவர் பாதத்திலிருந்து வரக்கூடிய நூபுர கங்கை அதுவும் ஓடும். அப்போ அவ்வழியாக வரும்பொழுது உனக்கு சாப விமர்சனம் அவர் கொடுப்பாரு. இங்கே ஒரு திருவிழா நடத்தி ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு அன்னைக்கு ஏற்பட்ட சாபத்தை கொடுத்து சாப விமர்சனமாகத்தான் இங்க வராரு. இதுல நிறைய வைபவங்களை ஏற்பட்ட மன்னர்கள் அழகர் பாதப்படும் பொழுது நீ தவளையாக இருப்பவன் மீண்டும் முனிவராக வருவாய்ங்கிற சாபம். இவ்வளவுதானே? இதுக்கே இவ்வளவு பெரிய விஷயம். அழகர் ஆத்துல இறங்குறதுக்கு ஒரே விஷயம் தான். என்ன விஷயங்க? அன்னைக்கு பாலம் கட்டல. என்னையா பாலம் கட்டி இருந்தா பாலத்துக்கு மேல போயிருக்க மாட்டாரா? அடப்பாவி, என்னவோ சொல்ல வரேன். அட முட்டா பேலே, வேண்டாம். உன் பேரு? நான் பேசணும் நிறைய விஷயம் இருக்கு. உங்க பேரு என்ன? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு நம்பி. அம்மா பேரு நங்கை மோகினி. நம்பிக்கு நங்கை மோகனுக்கு பிறந்த புதல்வனாயா நீ? அண்ணன் தம்பி 7 பேர் நடுப்பைய. அண்ணன் தம்பி குனிஞ்சுக்க, நல்லா சௌரியமா இருக்கும். எல்லாருமே அப்படித்தாயா? அண்ணன் தம்பி. தாயிடம் பால் குடிக்கும் பொழுது எப்படி குடிப்பீங்க? அப்படித்தானே? நல்லா குடிக்கல. நான் ஆடையை நீக்கி தான் குடிப்பேன். ஆமா, ஏன்னா கலைஞர் சொல்லியிருக்காரு, மந்திரப்போ திணைக்காவல். தமிழ்நாடு எங்க இருக்குன்னு கேட்கும் பொழுது பாவாடையை நீக்கி பால் தமிழ்நாடு தெரியுமா? தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பாவாடைன்னா பாக்கள் எழுதப்பட்ட அந்த ஆடை அப்படின்னு சொல்றது அர்த்தம். நிறைய அர்த்தம் இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேசலாம், நிறைய பேசுறதுக்கு ஆள் இருக்கு. அவங்க எல்லாம் வரும்போது பேசுறவர் 7 வருஷம் அப்புறம் சத்தம் கடிச்சு உள்ள தங்கச்சி வள்ளி திணைக்காட்டு காவலுக்கு வந்திருக்கு. அப்படியா? அது கூட 7 ஒண்ணு வந்திருக்கு. காட்டிட்டு வந்தீங்களா? ஏப்லை உன்னுடைய ஆளா? நாரத மகாமுனிவர் வந்திருக்கின்றார். வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி வாங்க. நான் கூப்பிட்டா வராரு, நீ கூப்பிட்டா உடனே வருவார். பிரம்மச்சாரி
பிரம்மச்சாரி படிக்க வீழலா பாபா பா இந்த பொம்பளையே ஆசைப்பட்டு வா, வா, வா. சாமி பயப்படுறாரு. போதும் ஆடிப்பாடி வரவேற்பு கொடுப்பது குல பண்பாடு சாமி. நீங்க ஆடி அந்த பிள்ளை பாட்டு பாடி 36 இப்படி விளக்கம் கொடுக்கணும். ஆகையினாலே என்னுடைய வாழ்த்து என்றுமே உண்டு. ஆகட்டும். அடுத்த காவலில் தங்கை வருகிறது. அழைத்து வாருங்கள். தங்கச்சி ஒரு சனம் தூங்கிருச்சு போது காத்தும் அடிச்சிருச்சு பாவிமனும் உங்களையே அதுவையேனோ புரியலையே ஒருத்தனும் தூங்கிடுச்சு ஊதக்காத்தும் அடிச்சிருச்சு பாவிமனும் உங்களையே அதுவும் ஏனோ புரியலையே குடிலு கவி குடிலு மாமன் மனக்குடிலு கோலம் போடு பாட்டாலே மகிழும் இளமகிழு மாமன் கவி குடிலு ராகம் பாடும் கேட்டாலே சேதி சொல்லிட்டு பாட்டாலே ஒன்றை எண்ணி நானும் உள்ளம் வாடி போனே கண்ணி பொழுதானே ஏ மாமனே ஏ மாமனே ஒன்னகினி பொட்டு வச்சே ஓல பாயில் போட்டு வச்சே கண்ணிரண்டும் முதலுகே கால நேரம் கூடலே ஒருத்தனும் தூங்கிடுச்சு ஊதக்காத்தும் அடிச்சிடுச்சு பாவிமணம் புகழகே அதுவும் ஏனோ புரியலையே மாமன் உதடு பட்டி ராகம் கருங்குழல் நானாமார கூடாதா நாளும் தவமிருந்து நாளும் கேட்ட வரம் சேரும் காலவாராரா மாமன் காதில் சேராரா நிலா காயும் ஏறும் நெஞ்சுக்குள்ள வாரும் மேலும் மேலும் இந்த நேரமே ஒத்தையிலம் அத்தமகள் நினைச்சு ரசிச்ச மகள் கண்ணிரண்டும் மூடலகே கால நேரம் கூடலையே ஒரு சனம் தூங்கிருச்சு ஊத காத்தும் அடிச்சிருச்சு பாவிமனம் புகழகே அதுவும் ஏனோ புரியலையே அண்ணா வணக்கம் வாழ்க வளர்க வெல்க. அழைத்த காரணம் நாரத மகாமுனிவர் அழைத்து வந்திருக்கின்றார். வாருங்கள் பெரியவரே ரத்தின சுருக்கமாக அவரை சரி செய்ய வேண்டும். ஏய் அப்பா, எப்பவுமே நாராயணனை விடவே மாட்டார். அந்த ஆள் தான் ஓடிட்டார்ல. வர வேண்டும் சுவாமி நாரதர் மகரிஷியை வருக காண வருக கலகப்பிரியரை வருக பிரம்மாண்ட உத்தரவை வருக கலைவாணி மைந்தரை வருக
பிரம்மாவின் புத்திரரே, கலைவாணி மைந்தனே, உலகத்துக்கு பாட்டுக்கே நாரதன் என்று சொல்லக்கூடிய நல்லவரே, வல்லவரே, வருக வருக என்று என்னுடைய சார்பாக என்னுடைய நாட்டு மக்கள், இசை கலைஞர்கள், அண்ணா, தோழி இவர்களுடைய சார்பாக உங்களுடைய வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் சுவாமி. என்னுடைய வரவேற்பு சிறியதாக இருப்பினும் பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லோருக்கும் நல்ல ஆசை தர வேண்டும். இதோ என்னுடைய வரவேற்பு. அண்ணா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா? சாமி, நான் சென்று வருகிறேன். எனக்கு 2 வரம் மட்டும் கொடுங்க. ஒன்று ராமேஸ்வரம், ஒன்று மாயவரம். அரசாங்கம் தரமாட்டாங்க. ஆகாதா? கேட்டீங்கன்னா அடுத்த ஜென்மம் இருந்தா அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த பிள்ளை புத்தா படைங்க, என்னை பாம்பா படைங்க. ஆனா தலை மட்டும் 5 இருக்கணும். ஏன்னா ஒரு தலை பாம்பை வச்சு சமாளிக்க முடியல. 5 தலை இருந்தா எல்லா பக்கமும் சமாளிச்சுக்குவேன். அப்படி ஆகட்டும். இன்னைக்கு தலையில பூந்தில் ஏதோ கலந்துருக்காக யாரும் சாப்பிடாதீங்க. அறிவினை சேருதல் அதனை மேனிது. இப்படி அறிவுள்ளவரை கனவில் நனவின் காண்பதுதான் என் முதுமொழிக்கு இணங்க முக்காலமும் உணர்ந்து எக்காலத்தில் நன்மை என்று நிறுத்தினர் கழகம் தன்னை நிகழ்த்தி நாடு போற்றும் நாரதரின் நற்பேதனை பெற்று மாமணி வரவேண்டு சுவாமி. எல்லோருக்கும் நல்லாசி தந்து தாங்கள் வந்த காரணத்தை எடுத்து கூறுங்கள் பார்ப்போம். அருமையான இடத்திலே, மிகவும் பெருமையான இடத்திலே இனிமையான வரவேற்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. இதோ காஞ்சி